ஐயா இங்க ஒரு சிவலிங்கம் இருக்கு மணி. இது லிங்கம் இல்ல மணி, மேல ஒன்லி ருத்ராட்சம் மட்டும் தான் மணி இருக்கு. ருத்ராட்சம் ஃபர்ஸ்ட் இருந்திருக்கு, அதுக்கு மேல வந்து இது திருநீர்னு நினைக்கிறேன். அது இதான் இருக்கு, உடஞ்சிருக்கு. இது ஆக்சுவலி ரொம்ப நாளா இருந்திருக்குது, இப்பதான் பார்த்துருக்காங்க போல. இதுதான் ஓவரால் சிறுமலையோட வியூ பாயிண்ட். அதாவது ஆஞ்சநேயர் வந்து வெற்றிவேல் முருகனுக்கு குப்பைகள் இல்லாம சுத்தமா வச்சிருந்தாரு. தமிழ்நாட்டில் இன்னும் கூட்டம் அதிகமாக வராத ஒரே மலை, ஆனால் வந்தாங்கன்னா மறக்க முடியாத ஒரு இடம், அதுதான் இந்த சிறுமலை. 1 மணி நேர பயணம், ஆனால் கிடைக்கிற அனுபவமும் ஆயுள் முழுக்க ஞாபகம் இருக்கும். அதுதான் இந்த சிறுமலை. ஏன் என் நெஞ்சிலேருந்து ஆரம்பிக்கிறேன்னா, நீங்க எல்லாரும் என் நெஞ்சில குடியிருக்கீங்க. அதுக்காக தான் நெஞ்சிலேருந்து ஆரம்பித்தேன். நம்ம ஏழை தஞ்சாவூரன் இன்ஸ்டாகிராமில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகி இப்போ ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து முத வந்து ஒரு விளாக் ஒன்று போட்டேன். அதுக்கப்புறம் சில பிரச்சனைகள் வந்துருச்சு. அப்புறம் இப்போ தான் நம்ம கண்டினியூவாக யூடியூப்பில் விளாக் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இதுதான் நம்ம சோலோ ட்ரிப் விளாகு. நம்ம தஞ்சாவூர்லேருந்து கிளம்பி இங்கே சிறுமலை வந்திருக்கோம். இங்கே தான் வந்து பண்ணணுன்ற ஒரு ஆசை. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த மலை மேலே இருக்கக்கூடிய அந்த வெள்ளிமலை ஆண்டவரை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம விளாக ஆரம்பிக்கணும் அப்படின்றதான் ஒரு மைண்ட் செட்டில் இருந்துச்சு. ஸோ அதுக்காகவே நம்ம வந்து இங்கே சிறுமலை வந்தாச்சு. இந்த சிறுமலைக்கு இன்னொரு வரலாறு இருக்குது. ஏழைகளின் கொடைக்கானல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கரெக்டாக சிறுமலை ஏறினோன்னா இந்த வாட்ச் டவர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட். நீங்கள் சிறுமலை ஏறுறதுக்கு முன்னாடி பைக்கில் வந்தீங்க அப்படின்னா ஒரு 20 ரூபாய் கீழே செக் போஸ்ட் என்ட்ரி ஃபீஸ் கட்டணும். நைட் டைமில் ட்ராவல் பண்ணாதீங்க. நீங்கள் நைட் டைமில் அன்டைமில் வந்தால் கூட உங்களை வந்து கீழே செக் போஸ்ட்லேயே லாக் பண்ணிடுவாங்க. மார்னிங் 5 மணிக்கு மேலே தான் கீழே கேட் ஓப்பன் பண்ணுவாங்க. கேட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே ஜாலியாக வர வேண்டியதான். இப்போ வாட்ச் டவர் மேலே ஏறியாச்சு, ஏறிக்கிட்டு இருக்கேன். பாருங்க, ஐயோ என்ன அழகு. அப்படியே திரும்பணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த பக்கம் இப்போ தான் வந்து சன்ரைஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. நம்ம மட்டும் இல்லை, நம்ம கூட ஒரு 4-5 ஜீவன்கள் வந்துச்சு. பட் நம்ம மட்டும் ரொம்ப இயர்லியாக சீக்கிரம் வந்தாச்சு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்தாச்சு. உங்களுக்கு நான் ஒரு பயலை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் பாருங்க. நான் எப்போவோ வர வேண்டியது, இவனால தான் ரொம்ப லேட்டு. பின்னாடி உட்காந்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு ரொம்ப லேட் பண்ணிட்டான். எனக்கு பின்னாடி எவ்வளோ அழகாக சன்ரைஸ் ஆகிக்கிட்டு இருக்குன்னு. இந்த ஏழை தஞ்சாவூரன் பேஜுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டீங்க. இனிமேல் நம்ம வந்து ஒரு 80 ஃபேமாக ரொம்ப ஜாலியாக நம்ம நிறைய கண்டென்ட் பண்ணலாம். 80 ஃபேமுக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு வேண்டி விரும்பி உங்கள் வீட்டு பிள்ளையா நான் கேட்டுக்கிறேன். பெருசாலாம் எதுவும் கிடையாது. இன்னும் 2-3 மாசத்துல நம்ம என்ன பண்றோம், 1 lakh ஃபாலோவர்ஸ் அடிக்கிறோம், அடுத்து 1 million அடிக்கிறோம். ஏன் பின்னாடி நீங்க அதை பாத்தீங்களா? நீங்க அதை பாத்தீங்களா? காடு, மலை, வீடு. எனக்கு தான் டீ யார் சொன்னீங்க? எனக்கு தான் வணக்கம்டா பிள்ளை. ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. சுவையான டீ குடிக்க ஐயா கடைக்கு வாங்க. வேணட்டியா. ஒரு வழியா சிறுமலை உள்ள வந்து அந்த கிராமத்துக்குள்ள பூந்து இப்போ நம்ம அந்த வெள்ளிமலை ஆண்டவரை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கோம். நான் மட்டும் இல்லை, அத்தனை பேரும் சேர்ந்து போயிட்டு இருக்கோம். தஞ்சாவூர்ல நைட்டு கிளம்பி காலையில வந்து சிறுமலையை சேர்ந்தாச்சு. இந்த எனக்கு பின்னால் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வெள்ளிமலை ஆண்டவர். பெரிய வரலாறு இருக்கு. அதாவது ஆஞ்சநேயர் வந்து, கேளுங்கடா சொல்றேன்ல, ஆஞ்சநேயர் வந்து அந்த கையில அந்த இது ஒரு மலையை எடுத்துட்டு போன பிள்ளைல அதுல இருந்து ஒரு பகுதி உடைஞ்சு விழுந்தது. அந்த பகுதியில உருவான இன்னொரு மலை. இது மேல வந்து ஒரு சிவன். ஆமா, சபா. மேல இருக்க முன்னாடி கீழே செருப்பெல்லாம் கட்டிட்டு வந்துருங்க.
நல்லது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த மலைப்பகுதியில் வந்து இந்த மூலிகை செடி, மரம், அப்புறம் சில விதைகள் இதெல்லாம் விழுந்து கிடக்கும். அதெல்லாம் காலில் படும்போது ஏதாவது கொஞ்சம் வியாதிகள் குணமாகும். ஆமாம், பாசிட்டிவ் வைப்பு. என்ன வைப்பு மணி? என்ன வைப்பு? ஏதோ பாசிட்டிவ் வைப்பா. உள்ளே வந்து நுழைஞ்சோன்னே அப்படியே ரைட் சைடில் ஒரு சின்னதாக அகத்தியர் சிலை காட்டுறேன் பாருங்க. ஒரு அகத்தியர் சிலை அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் மேலே அங்கே ஒரு அகத்தியர் சிலை. இங்கே ஒரு அகத்தியர் சிலை. இதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர், தோராயமாக ஒரு 1 கிலோமீட்டராவது வரும். அப்படியே ட்ரெக்கிங் பண்ணி நம்ம ஜாலியாக போகணும். மூச்சு வாங்குது. 3-4 வாட்டி வாங்கினாலும் மூச்சு வாங்கும். லேடிஸும் வரலாம், ஜென்ஸும் வரலாம், யார் வேணுனாலும் வரலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அந்த பாதை. உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு கேரக்டர் அறிமுகப்படுத்துகிறேன். இவர் பேர் தான் முகமது பிரவீன். பிரியாணிக்கு ஆசைப்பட்டு அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டான். அவன் பேரு பிரவீன் தான். நாங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிட்டோம். முகமது பிரவீன். அவங்க வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்கும்போது கூட நாங்க அப்படிதான் எழுதி கொடுத்தோம். என்னன்னு மாமா பையா வாங்க செங்குத்தா ஏறோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் செங்குத்தா போறோம். படுத்துக்கிட்டு போறோம். ஓ குரலி வித்தையா? சாமியை பார்க்க பாருங்க. என்ன சொன்னா என்ன போட்டோ எடுத்து கோயிலுக்கு வந்துட்டாங்க. என்ன ஒரு அழகான வியூ பாயிண்ட் பாருங்க. ஐயோ அந்த ஸ்கை எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. ஆக்சுவலாக என்ன ஆயிடுச்சு, நான் வரும்போது நம்மளோட மைக்கில் ஏதோ சார்ஜ் இல்லையா என்ன பிரச்சனைன்னு தெரில. 2 டோட்டலாக ஆஃப் ஆகிட்டு. அப்புறம் அங்கே ஒரு முக்கியமான ஹிடன் பிளேஸில் ஒரு சின்ன குட்டியான ஒரு சிவலிங்கம் இருந்தது. அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். ஆனால் அந்த இடத்துல போனோடனே சவுண்டு டோட்டலாக ஆஃப் ஆகிட்டு. இப்படி தான் ஏதாவது நமக்கு மட்டும் வித்தியாசமாக ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும். கோயிலுக்கு வந்தாச்சு. ஒரு வழியா சிவன் இருக்கிறத கண்டுபிடிச்சாச்சு. முகனை தொழுதால் நவக்கிரகங்களும் மகிழும். உள்ள நுழைஞ்சோடனே என்ட்ரன்ஸில் ஒரு அழகான விநாயகர் நம்மளை வெல்கம் பண்ணுவார். முதற்கண் கடவுள். அடுத்து இப்போ நேராக இருக்காப்புல, ஐயா பின்னாடி இருக்காப்புல. அடுத்த நேரம் வந்து நம்ம முருகனை பார்க்க போகிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. அரோகரா கூட சொல்ல முடியலையா? தெய்வங்கள் எத்தனை இருந்தாலும் 2வது இருக்கக்கூடியது நம்ம தமிழ் கடவுள். எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச, எல்லாமே தமிழ் கடவுள் தான். இது ஸ்பெஷலாக எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச கடவுள். ஏதோ எங்களால் முடிஞ்சது. ஏன்னா ஒருத்தரும் ரொம்ப தொலைவில் இருப்பீங்களா, உங்களால் வர முடியாது. அதனால் நாங்கள் கஷ்டப்பட்டு மலை ஏறி வந்து அழகாக முருகனை எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்மளோட ஃபாலோவர்ஸ், நம்மளோட ஃபேமிலி எல்லாத்துக்கும் நம்மளோட சார்பாக நீங்கள் நம்ம வீடியோ மூலயமா பார்த்து என்ஜாய் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. முருகனா
இதான் முருகன். சிவன் சொல்லி கூட்டி வந்தீங்க. சிவன் அங்கே அப்படியா? உன் மண்டையில தீய வச்சு கொளுத்த. நீ அடுக்கு. மனசுல எதாவது நினைச்சு அடுக்கு. நீ ஒரு கல் அடுக்குனியா? நீ ஒண்ணு பெருசா அடிக்கிருக்க. உன்னோட வேண்டுதல் எவ்வளவு பெருசா இருக்கு பாரு. இது அவனுடைய வேண்டுதல். இது யார் வேண்டுதல்ரா? அவன் பேர் என்ன? நந்தகுமார் வேண்டுதல். இது நம்ம எடிட்டர் வேண்டுதல். இவன் வேண்டுதல் ரொம்ப சின்னதா இருக்கு, பெருசா இருக்கு. நம்மளால எவ்வளவு பெருசா அடிக்க வச்சிருக்கான் பாரு. இது மணியோட வேண்டுதல். அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் மணி. அதனால கருங்கல்ல போட்டு நீட்டா கட்டு. குட்டி குட்டியா பெருசா கட்டிடு. இந்த சிவனை பார்க்கறதுக்காக தான் நம்ம கஷ்டப்பட்டு 2 கிலோமீட்டர் தூரம் மலையேறி வந்து அவ்வளோ அழகாக பார்த்தோம். நான் மட்டும் பார்த்து என்னுடைய வேண்டுதலாக நிறைவேற்றின அவசியம் கிடையாது. அதுக்காக வரல, நீங்களும் அதை பார்க்கணும். என் மூலியமாக நீங்கள் அதை பார்த்து உங்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றிக்கணும். அவ்வளோதான் நமக்கு தெரிஞ்சது. அதுக்காக தான் நம்ம டீம் எல்லாமே சேர்ந்து அப்படியே வந்தது. ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம கிளம்பி வந்து வால்பாறை போகலாம் அப்படின்னு தான் ஒரு பிளான் வச்சுருந்தோம். சரி, ஓகே, போகிற வழியில் நம்ம எப்போதும் யூஸ்வலாக வந்துட்டு போகிற இடத்துக்கு வந்துட்டு போகணும். இந்த இடத்துக்கு வந்து இதோட 3வது டைம் வரேன். 3 டைம்லேயே ஒரு நல்ல வைப்பு. ஸோ கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க தாராளமாக வாங்க. நம்பிக்கை இல்லாதவங்க அவங்க வேறு, இருக்கிறவங்க நம்பிவாங்க. இது எந்த கடவுளுக்கெல்லாம் ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நான் வரும்போது ஒரு நல்ல வைப்பு. உள்ளே வரும்போது நானும் சரி நம்ம பசங்களுக்கும் சரி நல்ல வைப்பு இருந்தது. அப்புறம் நம்ம ஈசனையும் ஒரு அழகான ஒரு சினிமாட்டிக் ஷாட் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். நீங்களும் சரி, இல்லை நானும் சரி, இல்லை நம்ம இருக்கிற எல்லா பொதுமக்களும் சரி, அதாவது ரொம்ப ஃபேமஸான கோயிலுக்கு தான் போவோம். ரொம்ப க்யூவில் போயிட்டு நின்றுக்கிட்டு சாமி பார்க்குறதுக்கு 100, 200, 300, 1000 இப்படிலாம் கொடுத்து நம்ம க்யூவில் நின்று நம்ம இது பண்ணிகிட்டு இருப்போம். நம்மளுடைய வேண்டுதலை இது பண்ணிகிட்டு இருப்போம். என்னன்னா, எனக்கு மிகப்பெரிய கேள்வி என்னென்னா, நம்மளே பண கஷ்டம் மன கஷ்டத்துக்கு தான் போகிறோம். அப்படின்ற பட்சத்தில் நம்ம கிட்ட பணத்தை வாங்கிட்டு க்யூவில் நிற்க வச்சு சாமியை பார்க்க வச்சு அது காலு கடுக்க நின்று அந்த மாதிரி ஒரு இதில் போகும்போது ஆனால் என்னடா இப்படின்ற மாதிரி இருக்கும். முடிஞ்சளவு இந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கெலாம் அனுமதி கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருந்தால் நல்லாயிருக்கும். இருக்குது, ஒரு சில இடத்துல இருக்குது, ஒரு சில இடத்துல அதுக்கான 10 ரூபா 20 ரூபா 100 ரூபா அந்த மாதிரியெல்லாம் வாங்குறாங்க. பட் எவ்வளோ தான் காசு கொடுத்து போனாலுமே என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்மளே ஒரு கஷ்டத்தில் வருவோம்ல, அந்த கஷ்டத்தை நம்ம ஃப்ளெக்சிபிளாக போயிட்டு சாமிக்கிட்ட சொல்லணும். ஆனால் நம்மக்கிட்ட காசு வாங்கிட்டு நம்ம போய் சாமி பார்க்கணும் இல்லையா? அதை தான் சொல்ல வரேன். இந்த மாதிரி ஒரு தனிமையான கோயிலுக்கு வாங்க, வந்தீங்கன்னா நம்ம நல்லாயிருக்கும். ஏன்னா இது ஒரு 1000 வருஷம் கோவில். கீழே கேட்கும்போது சொன்னாங்க ஒரு 1000 வருஷம் கோவில் சொன்னாங்க. அப்புறம் இங்கே வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நல்லா ஃப்ளெக்சிபிளாக நின்று சாமியை தொட்டு வணங்கக்கூடிய அந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் நம்ம வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் சரி, நேராக திண்டுக்கல்லேருந்து சிறுமலைக்கு வந்து திண்டுக்கல்லேருந்து ஒரு 8 மணிலேருந்து பஸ் இருக்குது. சிறுமலை வந்துடுங்க. சிறுமலையிலேருந்து வந்து இந்த வெள்ளிமலை ஆண்டவர் அப்படின்னு சொல்லி பஸ் டிக்கெட் எடுத்திங்கன்னா கீழே பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விட்டுருவாங்க. நீங்கள் அழகாக ஒரு 2 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் பண்ணி வரலாம். வரும்போது தண்ணி பாட்டில் எடுத்துக்கோங்க. முடிஞ்சால் செருப்பு எடுத்துட்டு தண்ணி பாட்டில் எல்லாரும் கீழே போட்டுருங்க. ஆமாம், கீழே அப்புறப்படுத்துங்க. முடிஞ்சளவு தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வாங்க. தண்ணியை குடிச்சிட்டு இங்கேயே போட்டு குப்பையாக்கிறாதீங்க. என்னன்னா இதெல்லாம் நம்ம வந்து பாதுகாக்கணும். இது வந்து நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகணும். ஏன்னா முன்ன இருந்த ஜென்ரேஷன் ஒரு மாதிரி அதை விட்டுட்டாங்க. இப்போ அடுத்த ஜென்ரேஷன் இதெல்லாம் எடுத்து எங்களால் முடிஞ்சது ஒரு வீடியோ எடுத்து அதை நாங்கள் போட்டு வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். எங்களால் அவ்வளோதான் முடியும். முடிஞ்சால் இங்கே இருக்க குப்பைகளையும் சுத்தப்படுத்த முடியும். ஆனால் வர்ற நீங்கள் நம்ம பொருள் இது நம்மளுடைய இடம், அதை வந்து சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்றத கொஞ்சம் கவனமாக இருங்க. அவ்வளோதான். அங்கங்கே வரும்போது பார்த்தேன் அசிங்கமாக இன்சிலாம் எழுதி வச்சுருந்தீங்க. ஆனால் எந்த ஊர்லேருந்து வரீங்க? கோவில்பட்டி. ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களாண்ணே? யார் சொல்லினே வந்தீங்க? எப்படி இருக்கு கோவில்? நல்லா இருக்கு. மனசு நிறைவா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். குப்பைகள் இல்லாம சுத்தமா வச்சிருந்தாலே போதும். ஓகே, நம்ம எல்லாருடைய சொத்து, அதனால அதை நம்ம தான் பத்திரமா வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து இந்த சிறுமலை வெள்ளிமலை ஆண்டவருடைய ஒரு வியூ பாயிண்ட், அழகான வியூ பாயிண்ட் பார்க்க போறோம்.
காட்டுற பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கும்ட்டு. என்னென்ன நண்பர்களே, இங்கே வர்றது போகிறது எல்லாம் பிரச்சனை கிடையாது ஃப்ரெண்ட். வந்து மனசுக்கு நமக்கு பியூஸாக இருக்குன்னா ஒரு 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 பியூஸ் எதிர்பார்த்து வருவோம்ல, ஒரு ரஷ் இல்லாமல், ஒரு கரைச்சல் இல்லாமல், ரேடியோ சத்தம் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் இந்த கோவிலுக்கு வர்றோம் அப்படின்னா அதை வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கணும்ல. என்னடா இதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன்னு பார்க்காதீங்க. அங்கங்கே குடிச்சிட்டு பாட்டில்லாம் மேலே போட்டு வச்சுருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு வியூ பாயிண்ட்டு. மலையோட எட்ஜு இது. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகிற பாருங்க. ஆக்சுவலாக இது ஃபுல்லாக வந்து மணிக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆக்சுவலாக நீங்கள் வரலன்னா நான் கிளம்பியிருப்பேன் மணி. இதுதான் ஓவரால் சிறுமலையோட வியூ பாயிண்ட். மலையோட எட்ஜில் நிற்கிறோம். நம்ம அங்கே வரைக்குமே போகலாம், ஆனால் வேண்டாம் அவ்வளோ தூரம் போயிட்டு மறுபடியும் நம்ம திருப்பி வர முடியாது. மேலே ஏறி வரும்போது இங்கே ஒரு அழகான வியூ பாயிண்ட் இருக்குது. ஆக்சுவலாக இந்த வீடியோ முன்னாடியே பேசிட்டேன், அந்த இடத்துல ஆடியோ மிஸ் ஆயிடுச்சு. அதனால் மறுபடியும் இப்போ நான் போய் உங்களுக்காக போகிறேன். என்னென்னா ஃபஸ்ட்டே பேசினோமா, அதே நம்ம மைக்கு வந்து ஏதோ ரிசீவரில் ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு போல இருக்குது. அதனால் ஆடியோ கட் ஆகிட்டு, அதனால் மறுபடியும் அந்த வியூ அழகாக காமிச்சிடணுன்றக்காக இறங்கும்போது வரேன். அப்பா ஈசனே, இந்த ஈசனுக்கும் பின்னாடி இருக்க அந்த ஸ்கைக்கும் அதுக்கு பின்னாடி இருக்க அந்த மலைக்கும் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாது, கீழே விழுந்தோம்னா அவ்வளவுதான், கல்லதான். ஐயா இங்க ஒரு சிவலிங்கம் இருக்கு, உள்ள பாறை உள்ள. செம்மையா இருக்குண்ணே. இங்க வந்து பாருங்க, இங்க உள்ள முகமது பிரவீன், உங்களால உன் பாடிக்கு நீ போயிட்டா நான் எப்படி நானும் உள்ள போயிருக்கேன் ஜாலியா. நீங்களும் அங்க பாருங்க, சூப்பரா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்குண்ணே. பிரவீனே, பிரவீனே பயங்கரம் டாடி. லிங்கம் ஷோரா நான் லிங்கம் தரலண்ணா, எனக்கு தெரியல, நீ தானே நோந்துடணும். இல்லை அப்படி எடுத்துக்கோ, சூப்பர். நாங்கள் இங்கே ஒரு லிங்கம் கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே ஒரு லிங்கத்தை கண்டுபிடிச்சிருக்கோங்க. இங்கே பாருங்க, கும்பிட்டுருக்காங்க மணி. இது லிங்கம் இல்லை மணி, மேலே ஒன்லி ருத்ராட்சம் மட்டும் தான் மணி இருக்கு. தோ ஒன்லி ருத்ராட்சம் மட்டும் தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை அதுல. அடுத்து போலாம். இல்ல இரு போலாம், மண்டையடு அவர் போகலாம். போல எந்திரிக்க முடியாது என்னால. இல்ல அண்ணா இது ருத்ராட்சம் எப்படின்னா, இங்க பாருங்க, ருத்ராட்சம் ஃபர்ஸ்ட் இருந்திருக்கு, அதுக்கு மேல வந்து இது திருநீர்னு நினைக்கிறேன். திருநீர் அது இதா இருக்கு, உடஞ்சிருக்கு. இது ஆக்சுவலி ரொம்ப நாளா இருந்திருக்கதை இப்பதான் பார்த்துருக்காங்க போல. ருத்ராட்சம் உள்ள மண்ணு திருநீரும் வச்சு பூசிருக்காங்களா இல்ல கொட்டுறது வந்து இதா இருக்கான்னு தெரியல. ஆனா உண்மையிலே இது எக்ஸ்பெக்ட் பண்ணாதது. என்னன்னா இதோட ஒரு 3 வாட்டி வந்துட்டோம். இதோட எனக்கு இந்த 3வது வாட்டி எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் இதுக்குள்ளே இருக்கிறத இன்னைக்கு தான் நாங்கள் கவனிச்சிருக்கோம். அது கண்டுபிடிச்ச மகான் அந்த பிரவீன் அழகாக கண்டுபிடிச்சி ஃபோட்டோ எடுக்க வந்த டைமில் இதுக்குள்ளே இருக்கிறத கண்டுபிடிச்சோம். என்னென்னா ருத்ராட்சம் அப்படியே ரவுண்டாக சுற்றி அதுக்கு மேலே விபூதியை வச்சு அதை லிங்கமாக ரெடி பண்ணி அதை உள்ளுக்குள்ளே வச்சு வழிபாடு நடந்துகிட்டு இருக்கு. கீழே போக வேண்டியதான். நம்ம நல்லா சாமி பார்த்து முடிச்சாச்சு. அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு லிங்கத்தை குகைக்குள்ளேயே நம்ம தேடி கண்டுபிடிச்சிருக்கோங்க. 80 ஃபேம் நீங்களும் வரணுன்னா தாராளமாக வரலாம். இங்கே கொஞ்சம் கருங்கல் அந்த மாதிரி தான் பாதைகள் இருக்கும், கருங்கலான பாதைகள் தான். வர்றவங்க பார்த்து கவனமாக வாங்க. செருப்பும் போட்டு வரலாம், மேலே போய் கழட்டி விட்டுறலாம், செருப்பு இல்லாமலும் வரலாம், பிரச்சனை இல்லை. பாதைகள் கொஞ்சம் இப்படி மலைப்பாதை மாதிரி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் வயசானவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி ஏஜில் இருக்கவங்களாம் விறுவிறுன்னு வந்துடலாம். குறிப்பாக இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் ஏறி வந்துடலாம். அப்படி சொல்ல வந்தேன். அவ்வளோதான். சிவனுடைய தரிசனம் ரொம்ப அழகாக கிடச்சிது.
அந்த முருகனோட தரிசனம் ரொம்ப அழகாக கிடச்சிது. இப்போ நம்ம கீழே போயிட்டு பைக் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக வால்பாறை. ஸோ போகிற வழியில் தண்டிக்குடி சிவன் கோயில் போக முடியும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ண பார்க்குறேன். போனேன்னா அதையும் உங்களுக்காக ஒரு வீடியோவாக மேக் பண்ணிடலாம். என்னென்னா நாம் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம் இல்லையா, ஏழை தஞ்சாவூரான் இன்ஸ்டாகிராம்லேருந்து நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்து அது ஒரே ஒரு வீடியோவில் அப்படியே முடிஞ்சிருச்சு. எப்போதுமே சில விஷயங்களை சொல்ல முடியும், சில விஷயங்களை சொல்ல முடியாது. அந்த மாதிரி சொல்ல முடியாத சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைய நடந்துருச்சு. அதனால் நமக்கு எப்போதுமே நம்ம நம்பிக்கை, அப்புறம் நம்ம நிழல், இது 3 மட்டும்தான் துணையாக நிற்கும். அப்பா மூச்சு வாங்குதுங்க. கீழே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். பசி வேறு, கீழே போய்ட்டு அழகாக கண்டினியூ பண்ணுறேன். வரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒன்ஸ் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அமாவாசை, பௌர்ணமி, அப்புறம் இன்னொரு நாள் ஏதோ ஒன்று சொன்னாங்க. நல்லா அந்த 3 நாள்லேயும் நல்ல க்ரௌடிங் அதிகமாக இருக்கும், ரொம்ப ஹெவியாகவே இருக்கும். ஏறி இறங்குற அளவுக்கு தான் இருக்குது, ரொம்ப ஏற முடியாத அந்த அளவுக்குலாம் கிடையாது. யூஸ்வலாக நார்மலாகவே ஏறிடலாம். அதாவது எப்படி இருக்குன்னா, பழனியில் ஃபஸ்ட்டு யானைப்பாலம் இருக்கும்ல, அது வந்து முன்னாடி அது எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. மற்றபடி ரொம்ப ஹை ரிஸ்க்கெல்லாம் கிடையாது, ஜாலியாக ஏறிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வாட்டியாவது இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி சாமியை கும்பிட்டு பாருங்கள். நல்லாயிருக்கும், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், நல்ல வைப்பு கிடைக்கும். ஓகே, ஒரு வழியாக நம்ம கீழே இறங்கி வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு அழகாக டிஃபன் சாப்பிட போகிறோம். எப்போதுமே நம்ம மேலேருந்து கீழே இறங்கி வந்தோடனே அது வரைக்கும் பார்த்திங்களா பின்னாடி ஒரு பில்டிங், அந்த இடத்துல எப்போதுமே சாப்பாடு போடுவாங்க. சாப்பிட்லாம், அது காசுலாம் கிடையாது. பிடிச்சா நம்ம கொடுக்கலாம், பிடிக்கலைன்னா நம்ம விட்டுறலாம், அவ்வளோதான். மற்றபடி அது வந்து கட்டாயம்லாம் கிடையாது. சாப்பிட்டு வந்து மீதி கண்டினியூ பண்ணுறேன். மலையிலேருந்து கீழே இறங்கினோன்னே ஒரு அழகான காலை உணவுனா அருமையான உணவு. சாப்பாடு, ரசம், அப்புறம் ஊறுகாய் எனக்கு வைக்கல, என்னை ஏமாற்றி விட்டாங்க. கேட்டாங்க, ஓகே சொல்ல வச்சாங்க, எனக்கு வைக்கல. நல்ல சாப்பாடு. இதுக்கு நம்ம காசுலாம் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. நம்மளால் முடிஞ்சது நன்கொடை அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். என்ன கொடுத்தாலும் எடுத்துப்பாங்க. ஆமாம், சாப்பாடு எவ்வளோ வேணால் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். உண்மையிலே ஒரு தரமான சம்பவம். நல்ல சாப்பாடு, அந்த இருக்கிற கிளைமேட்டுக்கு நல்லா சுட போட்டாங்க. ஓகே, இந்த விழாவை இதோட முடிச்சுக்கிறேன். அண்டு மறுபடியும் நாங்கள் இதுக்கப்புறம் மீண்டும் வால்பாறையில் சந்திக்கலாம். டாடா, பாய்.